வணக்கங்க. நம்ம பெரியப்பாக்கு பல செல்ல பிள்ளைகள் உண்டு. எப்போதும் நம்ம A1 A2 பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். மற்ற செல்ல பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் பேசுறது கிடையாது. ஒரு செல்ல பிள்ளை ஸ்பைஸ் ஜெட்டு. ஒரு 3500 கோடி மட்டும் இன்கம் டேக்ஸு அங்கே இங்கேன்னு கவர்மெண்ட்டுக்கே கட்ட வேண்டிய பணம் தான் மீதி இருக்குது. மற்றவங்க யாராவது இது மாதிரி பணத்தை பாக்கி வச்சுருந்தாங்கன்னா உடனே இடி, சிபிஐ இதெல்லாம் பாயும். ஆனால் அந்த ஸ்பைஸ் ஜெட் தலைவருக்கு, ஸ்பைஸ் ஜெட் ஓனருக்கும் பெரியப்பாவோட கட்சிக்கும் பல நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறதுனால அவருக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் 3000 கோடி ரைஸ் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணுறவங்களுக்கு மட்டும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார். இன்னும் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் பணம் திரும்பி கட்டலை. இன்னும் இது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. நிறைய பேருக்கு இந்த ஏர்க்ராஃப்ட் லேஸை இன்ஜினை லீஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் பேமெண்ட் கட்டலன்னு கோர்ட்டில் கேஸ் ஓடிட்டுருக்கு. அவங்களெல்லாம் இப்போ செட்டில் பண்ணியிருப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கும் மற்ற லேபருக்கும் இந்த பைலட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்பள பாக்கி பல பாக்கிகள் இருக்குது. பல இம்பார்ட்டண்ட் ரூட்டில் ஸ்பைஸ் ஜெட்டு ஃப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. சரி, அதெல்லாம் பெரியப்பா கேட்க மாட்டார். பெரியப்பாக்கு ஸ்டார்ட் அப்பு செல்ல பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நம்ம பைஜூஸ்னு ஒரு கம்பெனி ஒரு 15,000 கோடி எல்லாருக்கும் மீதி வச்சுட்டு அதில் நம்ம பிஎஃப், பிஎஸ்சி, நம்ம டிடிஎஸ் கொடுத்து இன்கம் டேக்ஸு இவங்களுக்கெல்லாம் பணம் கட்டாமல் தப்பி ஓடி துபாயில் ஒரு அரண்மனையில் செட்டில்டாக இருக்கிறார். அவருக்கு இன்னும் லுக் அவுட் நோட்டீஸ் கூட சரியாக விடலை. அவரை பிடிவாரண்ட்டு போட்டு கொண்டு வரதெல்லாம் பேச்சே கிடையாது. ஏன்னா பைஜு ரவீந்திரனோட பொண்ணு இப்போ பைஜு ரவீந்திரனோட ஒய்ஃபு திவ்யா கோகுல்நாத் பெரியப்பா மாதிரி ஆளே கிடையாது, பெரியப்பா வாழ்க, பெரியப்பானால தான் இந்தியாவோட ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டமே ஒழுங்காக ஓடுது, அதனால் நம்ம பெரியப்பாவை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பெரியப்பா அவரோட சீடர் 2 பேர், ஒரு முன்னாள் SBI சேர்மனையும் நம்ம மோகன்தாஸ் பாயின்னு பூஜா தூக்கும் ஒரு சீடரையும் இந்த பைஜூஸை சரி பண்ணுங்கடான்னு அனுப்பிச்சார். உடனே என்ன பண்ணான் இந்த மோகன்தாஸ் பாய், அவர் என்ன பண்ணார்னா இன்னொரு நண்பர் ஒருத்தரை கூட்டின்னு வந்தார், ரஞ்சன் பாயின்னு. அந்த ஆகாஷ்னு ஒன்று இருக்குது, அதில் ஓடுறது ஒன்று, அதை மட்டும் ரஞ்சன் பாய்க்கு தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். ரஞ்சன் பாய் காசு பணம்லாம் கட்டிட்டார். அது போய் சிக்கி இன்னும் வெளில வராமல் அது ஒரு ஆகாஷ் பெரிய கட்டத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் ஆகாஷ் தான் லார்ஜஸ்ட்டு ஐஐடிக்கு என்ட்ரன்ஸும் நீட்டுக்கு என்ட்ரன்ஸும் கோச்சிங் கொடுத்தது. அதை நம்ம டாக்டர் ரஞ்சன் பாய் வாங்கிட்டார். ஆனால் அது பாயிலேருந்து நம்ம பைஜூஸ்லேருந்து டிட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப கட்டத்தில் இருக்குது. அந்த கட்டம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது மாதிரிலாம் நடந்தபோது கிளாஸ் ட்ரஸ்ட் அண்ட் கோ LCCன்னு ஒருத்தர் இருக்கார், லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி. அவங்க தான் ட்ரஸ்ட்டு ஏஜென்ட்டு. இந்த பைஜூஸை நம்பி பெரியப்பாவோட செல்ல பிள்ளை தான் இந்தியாவில் சூப்பராக பண்ணிடுவாருன்னு நினச்சி ஒரு $1.2 பில்லியன் அவருக்கு கடன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த $1.2 பில்லியன் கடன் கொடுத்தவனும் சரி, மற்ற 5,000 கோடி வச்சிருக்கிறவங்கெல்லாம் 15,000 கோடியாக சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க? பெரியப்பா என்ன பண்ணிட்டாரு, செல்ல பிள்ளைகிட்ட சொல்லிட்டாரு, டேய் என் தம்பிடா, உங்கள் சித்தப்பூடா, நம்ம சித்தப்பூ பையன் உனக்கு அண்ணன் மாதிரிடா. அண்ணன் இல்லையா தம்பியா, வயசில் கம்மியான்னு கேட்டார். ஆமாம், வயசில் கம்மி நான். சரி, சித்தப்பூ பையன் உன் தம்பிடா, அவன் தான்டா இப்போ BCCIயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறான். அவனுக்கு நான் ப்ரமோஷன் கொடுத்து ICICI சீஃபாக கூட அனுப்ப போகிறேன்டா. அகில இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு அவனை தலைவராக நிற்க வைக்க போகிறேன்டா. அது மாதிரி இருக்கிறதுல இந்தியன் டீமை ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 158 கோடி ரூபா பாக்கி வச்சுட்டியம்மாடா. இது மாதிரி 158 கோடி ரூபா பாக்கி வச்சா தம்பிக்கு அவதூறு ஆகிடும்டா. நாளைக்கு தம்பியை ICICIயில் உட்காந்து வைக்கும்போது 4 பேர் 4 கேள்வி கேட்பான்டா. அதனால் தம்பி அடிக்கிற மாதிரி அடிப்பான், நீ அழகிற மாதிரி அழுடான்னு. என்ன பெரியப்பான், நான் உன் மேலே NCLTயில் கேஸ் போடுவான். இதை மாதிரி நீ பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணணும், 158 கோடியை உடனே கக்கு அப்படின்னு கேஸ் போடுவான். NCLT அது ஆமாம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் ப்ரொஃபஸர் வைப்பான். ரெசல்யூஷனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட் பண்ணுவான். அந்த ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் வரைச்ச நீ அந்த 158 கோடியை கட்டுறேன் அப்படின்னு வாக்குறுதி வாங்கி நம்ம வெளியில் நாட்டில் பதுக்கி வச்சிருக்கிறிய, அதுலேருந்து ஒரு 158 கோடியை எடுத்து செல்ல பிள்ளைக்கு என்னோட
தம்பி புள்ள இருக்கிறான், சித்தப்பு புள்ள அக்கௌண்ட்டில் செட்டில் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக குஷியாக துபாயில் இருக்கிறான். அந்த சில்லற பசங்க காசெல்லாம் நீ கொடுக்க வேணாம். அவன் தானே வேலை செஞ்சான், சம்பளம் கொடுக்கணும்னு அவன் சொல்லியிருக்கிறான். நீ ஜாலியாக இரு, நீ சம்பளம் கொடுக்காது, ஹாப்பியாயிரு. உன் மேலே ஈடி பாயாது. உனக்கு தனியாக பங்களா இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் நீ அப்படியே துபாய் சேர்க்கு நம்ம ஃப்ரெண்டு. நீ அங்கேயே ஹாப்பியாக இருக்கலாம். எதுக்கு இங்கே ஒன்று இழுத்துன்னு வரோம்? ஜஸ்ட்டு 158 crores செட்டில் பண்ணிட்டு ஓடி போயிடு அப்படின்ட்டார். சரி பெரியப்பான்னு சொல்லி நம்ம பைஜு வந்து அந்த செட்டில் பண்ணிட்டார். இப்போ என்னடான்னா, இந்த 158 கோடியை கட்டணுன்னா கட்டக்கூடாதுன்னு இவன் சண்டை போடுறான். யார்? கிளாஸ் ட்ரஸ்ட் என்ன பண்ணுறான்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறான்? டேய், இந்த 158 கோடி ரூபா கொடுத்துட்டான் தலைவரே, ஆனால் இது எப்படி நியாயம் தலைவரே? டோட்டலாக அது இன்னும் 15,000 கோடி கொடுக்கணும் ஜட்ஜு. இந்த 15,000 கோடியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். 58 கோடியை எடுத்து தனித்தனியாக பத்தை போட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. இவன் வந்து ஒரு டீஃபால்ட்டரு, இவன் வந்து எல்லாரையும் ஏமாத்துறான்னு கிளாஸ் ட்ரஸ்ட்டு சொல்லிட்டான். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, சீஃப் ஜஸ்டிஸு பைஜுவை பார்த்து கேள்வி கேட்குறாரு. உனக்கு 15,000 கோடி இருக்குது, பல பேருக்கு நீ கொடுக்கணும். உன் ஆஃபீஸில் டெய்லி வந்து பல பேர் தகராறு பண்ணுறான். நீ ஏன் வந்து பிசிசிஐ வந்து மட்டும் கடன் செட்டில் பண்ண? ஒரே ஒரு ப்ரமோட்டர் வந்து அவர் பர்சனல் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுத்து சித்தப்போக்கோட பையனுக்குன்னு அந்த பணத்தை கொடுத்தா நீ எப்படி வாங்கின? நீ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஏன் செட்டில் பண்ணல? இதை செட்டில் பண்ணுறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கிற அப்படின்னு சொல்கிறான். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான்? ஒரு ஆளு கடன் மட்டும் கட்டினா போகாது, எல்லா ஆளுங்களையும் கட்டணும். அதனால் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், அந்த ஃபண்டு எங்கேருந்து வந்ததுன்னு நீ சொல்லணும்னு ஷியாம் திவான்கிறவர் கிளாஸ் ட்ரஸ்ட்டுக்காக ஆர்கியூ பண்ணி, இது வந்து பைஜு ரவீந்திரனோட பர்சனல் பணத்துலேருந்து கொடுத்தாங்க, எங்கேருந்து பணம் வந்ததுன்னு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா என்ன சொல்கிறாரு? அது பெரியப்போ சித்தப்போ பையனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்க. கடன் கம்பெனி வாங்கியிருக்குது, சித்தப்போட பையனுக்கு பேர் அவதூறு வந்துடும்னு பெரியப்பா சொன்னாருன்னு இன்னொரு தம்பி பையன் செட்டில் பண்ணியிருக்கிறான். இது ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மேட்டர். இந்த 15,000 கோடிங்கிறது பப்ளிக் கொடுக்க வேண்டியது. குடும்ப பணம் முக்கியமா, பப்ளிக் பணம் முக்கியமானு கேட்குறான். இது வந்து சதீஷ் ஷியாம் திவான்கிட்ட நம்ம துஷார் மேத்தா கேட்குறாரு. சிங்வியும் கவுலும் என்ன சொல்கிறாங்க? அவன் கேட்குறவன் வெள்ளைக்காரன், அதனால் நாங்கள் பணம் வாங்கியிருக்கோமோ வாங்கலையாங்கிறது பின்னாடி. வெள்ளைக்காரன் கேட்டால் காசு தர மாட்டோம், நாங்களும் இந்தியாவும் ஒன்று, அதனால் நாங்கள் டீஃபால்ட்டெல்லாம் பண்ணலை. பெரியப்பா தான் சொல்லுவார் டீஃபால்ட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு. பெரியப்பா சொல்கிறாரு டீஃபால்ட் பண்ணலன்னு. இந்த ஆர்கியூமெண்ட்டு கோர்ட்டில் நடந்துகிட்ருக்குது. நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இது மாதிரி எல்லாம் வீரசாசனம்லாம் கொடுத்துட்டு கடைசியில் இல்லை பரவாயில்ல சித்தப்பூ பையனை கொடுன்னு சொல்கிறாரா, இல்லை பைஜூஸ் நீ பேங்க்ரப்ட்டு ஜெயிலுக்கு போய் இந்தியாவுக்கு வான்னு சொல்கிறாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.